நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் ஜீவனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி மத்தேயு 25வது அதிகாரம். அதில் 10 கன்னிகைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை சொல்லுகிறார். அப்படியானால் முதலாவதாக அவர்கள் ஒலிவ மலையின் மேல் இயேசுவும் அவருடைய சீஷர்களும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்துல கேட்குறாங்க, ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளம் நடக்கும் என்று சொல்லி கேட்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல காரியங்களை அவர்களோடு பேசி கொண்டு இருக்கையிலே இந்த 10 கன்னிகைகளை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். இந்த 10 கன்னிகைகள் ஆண்டவருக்காக பிரியமாக வாழ்ந்து கற்புள்ள கன்னிகைகளாக இந்த பூமியிலே வாழ்ந்தவர்கள். அவர்கள் எப்பொழுது கர்த்தர் வருவார் என்று சொல்லி அவரை நோக்கி ஆயத்தமாய் இருந்து வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். அதே வேளையிலே அவர்கள் மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்படுகிறார்கள். அப்பொழுது புறப்படும் போது 10 பேர் இருக்கிறாங்க. அவங்க 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். புத்தி இல்லாதவங்க தங்கள் தீவெட்டிகளை எடுத்து கொண்டு போனார்கள், எண்ணெயோ கொண்டு போகவில்லை. மற்ற 5 கன்னிகைகளும் எண்ணெயை கொண்டு போனார்கள், தீவெட்டிகளையும் கொண்டு போனார்கள். அப்பொழுது மணவாளன் வர தாமதித்த போது என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். மணவாளன் வருகிறார் என்று சொல்லி அவருக்கு எதிர்கொண்டு போனவர்கள் கொஞ்சம் வர தாமதித்த போது அவர்கள் மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 6வது வசனத்திலே வாசிக்கிறோம், நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. இவர்கள் அப்பொழுதுதான் தூங்குனாங்க. அதற்குள்ளாவையில் மணவாளன் வருகிறார் என்கிற ஒரு சத்தம் அவருக்கு கேட்டுச்சு. தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு சத்தத்துல அவங்க எல்லாரும் எழும்பிட்டாங்க. அப்படின்னா அவங்க அப்பதான் தூங்கி இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து வருகிறதற்கு கொஞ்ச நேரம் தான் தாமதமாயிருக்குது. அந்த உறக்கத்துல அவங்க எழும்பி எல்லாரும் ஆயத்தப்படுத்துறாங்க, தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்துறாங்க. அப்போ புத்தி உள்ளவர்கள் வேகமா ஆயத்தப்படுத்துறாங்க. அவங்களுக்கு விளக்குகள் நல்லா எரியுது. அவங்க ஆயத்தமா சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஆயத்தமா இருக்கிறாங்க. அடுத்ததாக நான் பார்க்கிறோமா, புத்தி இல்லாதவர்களும் அவசர அவசரமா எழும்பி எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணும்படி அந்த இடத்துல வருகிறார்கள். ஆனால் அந்த இடத்துல வரும்போது அவர்கள் ஆயத்தப்படுத்தும் போது அவர்கள் விளக்கு அணைந்து போகிறதே என்று சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்படியானால் அவர்கள் எண்ணெய் எடுத்துக்கொண்டு போகாததுனால அந்த தீவெட்டிகள் சரியாக எரியவில்லை, அது அணைந்து போகிறதாய் காணப்படுகிறது. அப்பொழுது சொல்லுகிறார்கள், புத்தி உள்ளவர்களை பார்த்து நீங்க உங்களிடத்துல இருக்கிற எண்ணெயில கொஞ்சம் எங்களுக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ புத்தி உள்ளவர்கள் சொல்றாங்க, எண்ணெய் எங்களுக்கு போதுமான அளவு தான் இருக்குது, உங்களுக்கு நாங்கள் தருவோமானால் அது எங்களுக்கும் போதாமல் இருக்கும், உங்களுக்கும் போதாமல் இருக்கும். அதனால நீங்கள் விற்கிறவர்களிடத்திலே கொண்டு போய் பாத்திரங்களை கொண்டு எண்ணெய்களை வாங்கி கொண்டு வாருங்கள், உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். இந்த 2 பேருமே 2 தரப்பினருமே புத்தி இல்லாத கன்னிகைகளுமாய் வாழுகிறார்கள். இந்த புத்தி உள்ளவர்கள் யார் என்றால் எப்பொழுதும் கர்த்தருக்கு ஆயத்தம் உள்ளவர்களாக, கர்த்தரை மாத்திரம் பின்பற்றினவர்களாக வாழுகிறவர்கள் தான் இந்த புத்தி உள்ளவர்கள். புத்தி இல்லாதவர்கள் அவர்களும் கர்த்தருக்காக பிரயாசப்பட்டவர்கள், எல்லாவற்றையும் கர்த்தருக்காக முன்னிறுத்தி செயல்பட்டார்கள். ஆனால் காலங்கள் கடந்து போன போது அவர்களும் மற்ற ஜனங்களை நோக்கி அவர்கள் சிந்தையை தேவ ஜனங்களுக்கு நேராக திருப்பாமல், தேவனுக்கு திருப்பாமல், முழுவதுமாய் திருப்பாமல் அவர்கள் கொஞ்சமாக உலகத்தை நோக்கி பார்க்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். எண்ணெயை குறித்து பார்ப்போமானால் அது பரிசுத்த ஆவி நிறைவை குறிக்கிறதாய் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் நாம் பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை பெற்று வாழும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வருகையிலும் நாம் பிரவேசிக்கலாம். இந்த உலகத்தை நாம் திரும்பி பார்க்கக்கூடாது. எத்தனையோ ஜனங்கள் கர்த்தருக்காக பிரயாசப்பட்டு வாழுகிறார்கள், எல்லா காரியத்திலும் கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆனாலும் மணவாளன் வர கொஞ்சம் தாமதித்த போது என்று சொல்லி நாம் இந்த வசனத்திலே பார்க்கிறபோது அவர்கள் கொஞ்சம் தாமதிக்கிற வேளையில அவர்கள் தங்களுடைய சுய இஷ்டத்தை நடப்பிக்கிறவர்களாக, பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஒரு கவலையற்றவர்களாக, அவரை துக்கப்படுத்துகிறவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு அவர்களுக்கு குறைவாக காணப்படுகிறது. இப்படி நாம் வாழக்கூடாது. நாம் எப்பொழுது புத்தி உள்ள
உள்ளவர்களாய் இருந்து எப்பொழுது பரிசுத்த ஆவி நிறைவை பெற்று நம்முடைய தீவெட்டிகள் எப்பொழுது கொழுந்து விட்டு எரியத்தக்கதாக நாம் பரிசுத்த ஆவியிலே நிரம்பி வாழ வேண்டும். இப்படி பரிசுத்த ஆவியிலே நிரம்பி வாழும்போது நமக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கிறது என்று சொல்லி பார்ப்போம். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. இங்கே புத்தி இல்லாதவர்கள் வந்து கடையில் போய் எண்ணெயை வாங்க போகிறோன்னு சொல்லிட்டு போனாங்க. அவங்க போன அந்த செகண்ட்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மணவாளன் வந்துவிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே 5 பேர் ஆயத்தமாக இருக்கிறார்கள். அந்த 5 பேரும் தேவனுடைய அந்த கல்யாண வீட்டுக்குள்ளே பிரவேசித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கப்புறமாக கதவும் அடைக்கப்பட்டது. இனி யாருமே அந்த கதவுக்கு உள்ளாடி மணவாளுடைய கல்யாண விருந்துக்கு போக முடியாது. கதவு அடைத்தாயிற்று. இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், நாம் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்படுகிறோம். இதிலே ஒரு ஆச்சரியமான காரியம் என்னவென்றால், மணவாளன் வருகிறார், எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்று சொன்ன வார்த்தை, அந்த மணவாளனே இந்த வார்த்தை என்று சொல்லுகிறார். அது அவர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் அந்த ஃபர்ஸ்ட் பெல், அதாவது ஃபர்ஸ்ட் எச்சரிக்கை அப்பொழுதே கொடுக்கப்பட்டு விட்டது. மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் அல்லது ஆயத்தமாகுங்கள் என்று சொல்லி அந்த மணவாளனை தம்முடைய வாயினாலே இந்த வார்த்தையை பேசுகிறார். அதற்கு அடுத்ததாக 10வது வசனத்திலே பார்க்கிறோம், மணவாளன் வந்துவிட்டார். இந்த 6வது வசனத்துக்கும் 10வது வசனத்துக்கும் இடையிலான வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை. அதனால பரிசுத்தவான்கள் வேதத்துல அநேக இடங்களிலே கர்த்தருடைய வருகை குறித்து சொல்லி இருக்கிறது. நாம் இந்த உலகத்துல ஒரு எக்ஸாம் எழுதும் போது அதுல ஒரு ஃபெயில் ஆனால் மற்ற அடுத்த வருடங்களிலே அதே எக்ஸாம் எழுதி நாம் பாஸ் ஆகி கொள்ளலாம். ஆனால் இந்த வருகை என்பது ஒரே ஒரு முறை தான் நடக்கும். நாம் அடுத்ததாக பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறதற்கு இது இடமே இல்லை. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நாம் புத்தி உள்ளவர்களாய் இருக்கணும். நாம் இப்பொழுது கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறது எல்லாம் சரிதான். ஆனால் முடிவு பரியந்தம் நாம் தேவனுக்குள்ளே நிலைத்திருக்கணும், தேவனுக்குள்ளே பிழைத்திருக்கணும். மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக ஆயத்தம் உள்ளவர்களாய் பரிசுத்த ஆவி நிறைவோடு தேவனுடைய கிருபையிலே வளர்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்பொழுது நாம் கர்த்தருடைய வீட்டிலே தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். அடுத்ததாக 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், அந்த அதிகாரத்தில் வாசிக்கும் போது, இன்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்போம், ஆனால் எல்லா மனுஷரை பார்க்கணும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லுகிறது. எனக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த வார்த்தையை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். காலம் இல்லை, ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். நமக்கு அடுத்ததாக ஒரு சான்ஸ் கிடையாது. ஆகவே எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவர்களாய் வாழ்வோம், தேவனுடைய ராஜ்யத்திலே பிழைத்திருப்போம். கர்த்தர் இந்த வார்த்தையிலேயே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, துதிக்கிறோம். அருமையான நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் கூட 10 கன்னிகைகளை குறித்து நாங்கள் வாசித்தோம் ஆண்டவரே, தியானித்தோம் ஆண்டவரே. 5 பேர் புத்தியுள்ளவர்களாய் காணப்பட்டார்கள் ஆண்டவரே, அவர்கள் கற்புள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே மணவாளனுடைய கல்யாண வீட்டுக்குள்ளே பிரவேசித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்பா. அப்படியே இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே அந்த வாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். மணவாளன் வருகிறார் என்று சொல்லி மணவாளனே சொன்னது எங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் ஆண்டவரே. அந்த காலகட்டத்திற்குள்ளாய் வந்திருக்கிறோம் அப்பா. இனி எங்களுக்கு எந்த ஒரு எச்சரிக்கையும் இல்லை கர்த்தாவே. மணவாளன் வந்துவிட்டார் என்று சொல்லுகிற அந்த நேரத்திலே நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருந்து உம்மோடு கூட உங்களுடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்யும்படியாய் செபிக்கிறேன் கர்த்தாவே. மணவாளன் வர தாமதித்த போது என்று சொல்லி பார்க்கிறோம் அப்பா. அந்த நேரத்திலே யாரும் ஆண்டவர் உலகத்திற்கு நேராய் சென்று விடாதபடி மணவாளன் வர தாமதித்தாலும் மணவாளனுக்காக இன்னும் ஆவலோடு எதிர்கொண்டு காத்திருக்கிறவர்களாக ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அந்த பாக்கியத்தை நன்மையை கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவரும் ஆண்டவரே உம்முடைய கர்த்தாவே வருகையிலே கைவிடப்பட்டவர்களாய் கூடாது கர்த்தாவே. எல்லா ஜனங்களும் ஆண்டவரே ஆயத்தமுள்ளவர்களாய் இருந்து தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கிற கிருபை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன். எல்லா துதியும் கனமும் பிதாவாகிய தேவனுக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, புத்தியுள்ள 5 கன்னிகைகளைப் போல நாமும் எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்படுவோமானால் தேவனுடைய ராஜ்யத்திலே மகிழ்ச்சியோடு பிரவேசிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.